ஹலோ கைஸ், வெல்கம். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னையிலேருந்து 60 டேஸுக்கு நான் ஜொமேட்டோ சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போது 12:32 இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா August 1. ஸோ இன்னையிலேருந்து 2 months ஐ எம் நாட் அவைலபிள் ஃபார் எனி ஒன் கைஸ். ஆக்சுவலாக டோபமின் டீடாக்ஸ்னு ஒரு மேட்டர் சொல்லியிருந்தேன்ல, டோபமின் டீடாக்ஸும் பண்ண போகிறேன். ஸோ டோபமின் டீடாக்ஸ்னால் என்ன, இது இந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல என்னோடய ஜோன் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு பெருங்களத்தூர் வரைக்கும் போகுது. பட் என்ன ஒரு கஷ்டம்னா, இந்த சைடு ஆர்டர் சிட்டிக்குள்ளே ஆர்டர் வர மாதிரி இங்கே இருக்காது. ஸோ பொத்தேரியில் ஆர்டர் வரும். பட் இங்கேருந்து நான் ஸ்டே பண்ணிக்கிற இடத்துலேருந்து பொத்தேரி 10 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ டெய்லி நான் அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். அதுக்கே 10 கிலோமீட்டர் ஆயிரும். ஒரு சில நேரம் பெருங்களத்தூர் சைடெலாம் ஆர்டர் போயிடுச்சுன்னா திருப்பி அங்கேருந்து நான் எம்டியாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நான் எம்டியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது. இந்த ஃபேக்டர்லாம் இருக்கிறனால என்னால் 60 டேஸில் 1 lakhலாம் அச்சீவ் பண்ண முடியாது. பெட்ரோல், பைக் மெயின்டெனன்ஸ் இருக்குது, என்னோடய அலவன்சஸ் இருக்குது, ஹவுஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே போக என்னோடய சேவிங்ஸ் என் கையில் எவ்வளோ நிற்குது அப்படின்றது தான் நான் இந்த சேலஞ்சாக இருக்க போகுது. கைஸ், ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. பிக்கப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டட். கைஸ், அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. கைஸ், இப்போ தான் கேமரா ஆஃப் பண்ணால் அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். அவரை தான் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, பாய் ப்ரோ. ஸோ 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு. கைஸ், ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. எல்லாம் என்னையவே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. குறுகுறுன்னு பார்க்குறாங்க எல்லாருமே. என்ன தேங்க்யூ. ஒரு இண்டிகேட்டர் போட மாட்டானுங்க, ஒரு ஹாரன் அடிக்க மாட்டானுங்க. ஃபாதர் ஹவுஸ் ரோடு மாதிரி திரும்புகிறானுங்க. இதில் வச்சுருந்தா ஃபோன் ஹீட் ஆகி செத்துரும். 5 minutes பரவாயில்ல. இன்றைக்கி என்ன எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கு. என்ன ஆப்பு வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். கைஸ், ஃபுட் ரெடி. 6541. கைஸ், நல்ல விஷயம்னு சொன்னேன். மறைமலையினரில் ஆர்டர் போட்டிருக்கான்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கூப்பிட்டு போகிறான். ஸோ பஸ் ட்ராவல் உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு ஓடிட்டுருக்கு. ரொம்ப நாளாக பஸ் ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஊருக்கு போகும்போது, எப்போ ஊருக்கு போவேன்னு தெரில, பட் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நான் இந்த பஸ்ஸில் தான் போகலான் இருக்கேன். அவனுங்களே பாட்டு போடலைனாலும் நான் ஒரு பழைய பாட்டை போட்டு உட்காந்து கேட்டுட்டு போகணும். அது ஒரு செம்ம ஃபீல். அந்த காலத்தில் பஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போ முதல்லாம் அந்த பஸ்ஸில் பழைய பாட்டு போகும்போது யாரா இவன் டிரைவர் உயிரை வாங்கினான், பாட்டை மாற்றுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கம்மியாக தான் போட்டிருக்கான், ஏன்னு தெரில. காய்ஸ், அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக போட்டாங்க. ஸோ இங்கே தான் ஆர்டர் வந்திருக்கு. உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ரெடி பண்ணாமல் போய் நான் கேட்டதுக்கப்புறம் தான் எடுத்து ரெடி பண்ணுவானு பாரு. பரவாயில்லையே, ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதிசயமாக இருக்குது. Guys, delivery completed. Selfie with bag. Bro, selfie எடுத்துக்கிறேன் ப்ரோ. செல்ஃபி எடுத்துக்கிறேன். கைஸ், பார்த்தீங்கன்னா ஆர்டரே இல்லை கொஞ்சம் நேரமாக. வெயிலும் வேறு பயங்கரமாக அடிக்குது. லைட்டாக பசிக்குது. ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு அவள் வந்தால் கரெக்டாக இருக்கும். 5-5:30 ரூமை விட்டு வெளியே வந்தால்
அப்படியே பொத்தேரி சைட் போயிடலாம். பொத்தேரி சைட் போயிட்டால் ஆர்டர் அப்படியே ஃப்ளோவாக இருக்கும். கைஸ் மெக்டோ ஆர்டர் வந்திருக்கு. பேர் தான் ஜொமேட்டோ, பெரிய கம்பெனி, 11 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் வந்து சும்மா ஒரு ஆப்பில் இருக்கிற சின்ன பக்கை அவன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கோ ஹோம் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன், அதாவது எங்கே இருந்தாலும் கோ ஹோம் கொடுத்தா கோ ஹோமில் எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கனோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து எனக்கு ஆர்டர் வரும். அந்த சைடு வர்ற ஆர்டரெல்லாம் எனக்கு டைவர்ட் பண்ணி விடுவாங்க. இதுதான் கோ ஹோம் ஆப்ஷன். அதாவது நான் இதை வந்து 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிளில் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து மகேந்திர சிட்டி ஆர்டராக வந்துட்டு இருந்திருக்கு. மகேந்திர சிட்டி இப்போ நான் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து மறைமலை நகரை தாண்டி போயிட்டுருக்கேன். திருப்பி எனக்கு ஆர்டர் கொடுத்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கே அனுப்பிடுறான். சரி என்னடா இது நான் காலையிலேருந்துன்னு சொல்ல முடியாது, நெட்டும் அப்படி தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. சரி என்னடா இது ரேண்டமாக தான் நடக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா திருப்பி போயிட்டு அந்த ஆப்ஷன், அதாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கணும்ல, எனக்கு ஒர்க் ஆகணும்ல. இன்றைக்கி நான் போயிட்டு இன்றைக்கி போயிட்டு நான் அதை எனேபிள் பண்ண ட்ரை பண்ணுறேன், பொத்தேரின்னு சொல்லிட்டு போட்டு ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஆக மாட்டேங்குது. அப்போ இவன் என்ன வேலை செய்கிறான் அவன்? டேய் ஜொமேட்டோ அங்கிள், ஒஸ்ட்டு பண்ணுற ஜொமேட்டோ அங்கிள் நீ. இப்போ நான் அங்கேருந்து எம்டியாக வந்தேன்னா திருப்பி நான் போயிட்டு எம்டியாக போயிட்டுருக்கேன். அப்போ நான் எப்படி அந்த கோ ஹோம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா கடுப்பாவது கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை நான் பேசினது எல்லாமே. ஸோ இப்போ திரும்பவும் பேசணும். ஓகே, இப்போது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேலஞ்ச் வந்து 60 days இருக்க போகுது. இப்போ April 1 ஆரம்பித்து September 2 வரைக்கும் இந்த சேலஞ்சு இருக்க போகுது. இதில் வந்து ஜொமேட்டோவில் பார்த்திங்கன்னா 60,000 வந்து நான் டார்கெட் வச்சுருக்கேன். அதாவது பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் போக 60,000 வந்து earn பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ இது இல்லாமல் அடுத்த விஷயம் என்னென்னா டோபமின் டீடாக்ஸ். இந்த டோபமின் டீடாக்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கஷ்டமும் கூட. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ டோபமின் டீடாக்ஸ்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி டோபமின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். டோபமின்னா ஒரு சக்ஸஸ் ஹார்மோன், ஒரு ஹாப்பி ஹார்மோன், சக்ஸஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும்போது நம்ம பிரெயினில் வந்து இந்த டோபமின் செக்ரேட் ஆகும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கும்போதோ சரி, யூடியூபர் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கும்போதோ சரி, இல்லை தேட்டருக்கு போய் படம் பார்த்தாலோ, இல்லை வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் பிரியாணி இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டாலோ, இல்லை டீ குடிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் சிகரெட்டு, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது, அப்புறம் பான் பார்க்கும்போது, இல்லை நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கிட்டேயோ இல்லை பையன்கிட்டேயோ பேசும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது டோபமின் வந்து செக்ரேட் ஆகும். இப்படி டோபமின்னா என்ன, டோபமின் எப்படி செக்ரேட் ஆகும்னு சொல்லிட்டேன்னா, இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து மாலை போடுற விஷயத்துக்கு வரும். அதாவது சீசனாக வந்து சபரிமலைக்கு மாலை போடுவாங்க, முருகன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க, இந்த மாதிரி மாலை போடுவாங்கள்ல. இதெல்லாம் அப்புறம் வந்து கோயில் திருவிழா அப்போ வந்து கங்கணம் கட்டுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏன் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, சின்ன வயசில் கேட்டிருந்துருப்பீங்க. பட் சாமிக்காக வேண்டுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சயின்ஸ் என்னென்னா, நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதாவது இப்போது வந்து 0ல் எல்லாருக்குமே நார்மலாக 0 இல்லை 10ல் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வைங்களேன். ஒரு பீம் ஒரு இது மாதிரி ஒரு லைன் கிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 10ல் இருக்குன்னா, நான் போயிட்டு இப்போ ஒரு டீ குடிக்கிறேன்னு வைங்களேன், ஒரு திடீர்னு ஒரு 5 points ஜம்ப் ஆகும். அதாவது 10லேருந்து 15 போகும். சரி, இன்கேஸ் நான் வந்துட்டு போயிட்டு ஒரு சிகரெட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய டோபமின் வந்து, அதாவது என்னோடய டோபமின் ஹிட் ஆகும். டோபமின் வந்து நார்மலாக டீ குடிக்கிறத விட சிகரெட் பிடிக்கும்போது அதிகமாக செக்ரேட் ஆகும். செக்ரேட் ஆனால் என்ன ஆகும், இவன்ட்டு அப்புறம் பேசிக்கலாம். நார்மலாக டோபமின் செக்ரேட் ஆகுமா, செக்ரேட் ஆகும்போது அப்போது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 points இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைங்களா. அப்போது சிகரெட் பிடிக்கும்போது 15ல் இருந்தது அப்படியே வந்து ஒரு 25க்கு போகும். 25 இல்லை 35க்கு போகும். 35க்கு போச்சுன்னா
35 போயிட்டு அப்படியே நிற்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். 35 34 அப்படின்னு வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும். எப்போ நம்ம இந்த டோபமைன் செக்ரேட் ஆகாத டயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டா பரவாயில்ல, அதை வந்து நம்ம விட மாட்டோம். அதுதான் நம்ம வந்து பண்ணுற பெரிய தப்புவும். அதை அப்படியே விட மாட்டோம்ல. திருப்பி வந்து இப்போ அதே ஆள் வந்து இப்போ போயிட்டு ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறான்னா +50, இப்போ 35லேருந்து 30க்கு வந்து நிற்கிறேன்னு வைங்களா, +50னா 80க்கு போயிடும். இப்போ திருப்பி வந்து திருப்பி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கும். இறங்க விடுறதுக்கு முன்னாடி இப்போ 80லேருந்து ஒரு 70க்கு வந்திருக்கு அப்படின்னா, நான் போயிட்டு திருப்பி ஒரு மறுபடியும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணேன்னா அது வந்து திருப்பி ஒரு +50. ஸோ இப்படியே 120க்கு போயிடும். ஸோ இப்படியே ரிப்பீட்டடாக பண்ண நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப ஹைக்கு போயிடும். ஓகேவா? இப்போ ரொம்ப ஹைக்கு போயிடுச்சுன்னா, இப்போ நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று படிக்க போகிறேன் அப்படின்றப்போ படிக்கிறதுலலாம் சுத்தமாக டோபமைனே செக்ரேட் ஆகாது. அப்படின்றப்போ வந்து அப்போ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போது நான் படித்தேன்னா அது படிக்கிறது ஒரு 1 பாயிண்ட்டு கூட ஏறாதுன்னு வைங்களேன். ஏன்னா விஷயத்தை படித்து ஒன்று கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தானே ஒரு நல்ல டோபமைன், இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து டோபமைன் வந்து ஹிட் ஆகும். அப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் டச் ஆகும். பட் அது வந்து லாங் ப்ராசஸ். பட் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக டோபமைன் ஹிட் ஆகி பழகிடுச்சுல. பழகினதுக்கப்புறம் நான் உட்காந்து புக் படிப்பேனா? பண்ண மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்துட்டு டிவி பார்க்குறான், கேம் விளாட்றான்னா, டிவி பார்க்கும்போது ஒரு டோபமைன் ஹிட் ஆகும், கேம் விளையாடும்போது ஒரு டோபமைன் ஹிட் ஆகும். சந்துக்குள்ளெலாம் பூந்து போக வேண்டியதாக இருக்குது. டோபமைன் ஹிட் ஆகும். இப்படி ஹிட் ஆக அவன் வந்து படிக்கிற விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு படிப்புலேருந்து டைவர்ட் ஆகும். முன்னெல்லாம் வெளியே விளையாட போயிட்டு இருந்தாங்க. வெளியே விளையாட போனால் ஒரு டோபமைன் ஹிட் ஆகும். பட் இப்போ வெளியே விளையாட போகிறது கூட இல்லை. ஏன்னா டிவி, மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அதுலேயே நிறைய டோபமைன் கிடைக்குது. அவனுங்க வெளியே போக மாட்டானுங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ ஒரு டோபமைன் லெவல் ஹிட் ஆகி ஒரு ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஹையில் இருக்கிற பர்சன்னால் லிட்டரலாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்து மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து அந்த கண்டிஷனில் தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு எதுலேயுமே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டோபமைன் டீடாக்ஸுங்கிற மேட்ரு வந்து லிட்ரலாக மாலை போடுற மாதிரி நமக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தினால நம்மளுக்கு டோபமைன் ஹிட் ஆகுதுல, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நான் அவாய்ட் பண்ண போகிறேன் இந்த 60 days. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப்பில் வந்து தேவையில்லாத கண்டென்ட்டு கன்சியூம் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி, நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு நான் அவாய்ட் பண்ண போகிறேன். ஸோ மேஜராக நான் என்ன பண்ணுறேன்னா, ரீல்ஸ் பார்க்குறேன், யூடியூப்பில் கன்சியூம் பண்ணுறது அதிகமாக பண்ணுறேன். இதனாலேயே வந்து இன்றைக்கெலாம் கூட சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ சரி ஓகே, யூடியூப்பில் போய்ட்டு ஏதாச்சும் கண்டென்ட் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே உட்காந்து ஒரு வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோ திடீர்னு ஒரு பர்சன் லைக்கிடுவார் ஸ்டோரி அப்படின்னு வருது. அதை அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு போகிறேன், இன்ஸ்டாகிராம்லேருந்து யூடியூபுக்கு வரேன். இப்படி மாறி சுவிட்ச் ஆகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து டோபமைன் ஹிட் ஆகும். ப்ளஸ் வந்து நான் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கட் பண்ண போகிறேன் கைஸ். கட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கான ஒரு டைம் வரும்போது இந்த டோபமைன் டீடாக்ஸை வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ லிட்டரலாக எனக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையுமே நான் இப்போ பண்ணாமல் இருக்க போகிறேன். என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி இந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நான் அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ்.
காசெல்லாம் கட்டிட்டு கூட வருவோம்ப்பா. ஒரு 6000க்கு ஒரு தடவையாச்சும் ஷோரூமில் விட்டால் தான் வண்டி நல்லாயிருக்கும். அவன் என்ன எதுன்றதை பார்ப்பான். அதனால் காய் ஷர்ட் ஆர்டர் வந்துருச்சு. சாப்பிட வாங்கல போட்டிருக்கான். பாடி பொண்ணை சாப்பிட பாடி, என் ஆசை தீட்ட பொண்ணை நீயும் நானும் சாப்பிட பாடி. ஸோ 6 minutes. காய் சாப்பிட வாங்க ஆர்டர் ரெடி பண்ணிட்டோம். ஆர்டர் கம்ப்ளீட்டட். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:12 6 hours லாகின்ல இருந்திருக்கேன். ஸோ 6 hours லாகின்ல இருந்திருக்கேன். 7 ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். 360 தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். காரணம் பார்த்திங்கன்னா அந்த பக்கு தான். என்னடா காலையிலேருந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே, என்ன பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரச்சனை வந்துருச்சு. ஊருக்கு கூப்பிட்றாங்க. லோன் விஷயமா சைன் போடணுமாம்மா, என் பேரில் லோன் எடுக்கணுமாம்மா. ஊருக்கு கூப்பிட்றாங்க. நான் என்ன செய்வேன்? கடுப்பாகுது கைஸ். இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. காலையில் தான் சொன்னேன் 6 மாதத்துக்கு நான் யாருக்கும் அவைலபிள் இல்லைன்னு. கடுப்பாகுமாகாதா? ஓகே, பிரச்சனை வரத்தானே செய்யும். காலையிலேருந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நல்லா போகுமே அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தடங்கள். ஓகே, நாள் ஊருக்கு போகும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. அதனால தான் எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கல. பட் லிட்டரலாக ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டே எங்கள் ஊரில் கிடையாது, எங்கள் வீட்டில் கிடையாது. கடுப்பாக இருக்கும் கைஸ். அதான் எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கல. பட் பரவாயில்ல, போய் தானே ஆகணும். சரி, லிட்டரலாக நம்ம வந்து இப்போது ஒரு இந்த மாதிரி தடைகள்லாம் வரும். தடைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக டெய்லி வர்றோம், ஆர்டர் எடுக்கிறோம், 20 ஆர்டர் 23 ஆர்டர் எடுக்கிறோம், திருப்பி ரூமுக்கு போகிறோம், திருப்பி வர்றோம், ஆர்டர் எடுக்கிறோன்னா இது வந்து என்ன சொல்கிறது, நல்லா இருக்காது. இப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் தான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இத்தனை நாளாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும், நான் வந்து என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுவேன். ஸோ இனிமேல் வந்து பண்ண மாட்டேன், இந்த சேலஞ்சை குவிட் பண்ண மாட்டேன். ப்ளஸ் டோபமைன் டீடாக்ஸை விட மாட்டேன். பார்ப்போம். டோபமைன் டீடாக்ஸ் இன்னொன்று தான் ஞாபகம் வருது. ஃபோனை எடுத்தாலே இன்ஸ்டாகிராம்குள்ளே தான் போகிறேன். கடுப்பாகுது, சப்கான்ஷியஸாக போகிறேன். ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது, பார்க்குறேன், உள்ளே போகிறேன், நோண்டிகிட்ருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ரீல்ஸ் பார்க்கும்போதுமே டோபமைன் ஹிட் ஆகும். அதுதான் இருக்கிறதுலே மோசம். நீங்கள் சரக்கு அடிங்க, இதெல்லாம் அடிங்கன்னு சொல்ல முடியாது. பட் சரக்கு அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பான் பார்க்குறத விட மோஸ்ட் டேஞ்சரஸ் வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து லிட்ரலாக ரொம்ப அடிக்ட் ஆகுது. டைம் அடிக்ட் ஆகுதுன்றத விட அது அடிக்ஷன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சப்கான்ஷியஸாக உட்காந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைம் வந்து இப்படின்றதுக்குள்ளே போயிடுது, நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. கைஸ் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1:39. ஆக்சுவலாக நடுராத்திரி. இப்போது ஒரு மேட்ரு என்னன்னா, இங்கே நேராக போனால் ஒரு சுடுகாடு ப்ளஸ் கோயில் இருக்குது. கண்டென்ட்டுக்காக சுடுகாடு கோயிலை பார்க்க போகவா, இல்லை நான் பேசாமல் வேறு சைடு போகவா? போவோம், உங்களுக்கு நான் அதை காட்டுறேன்.
ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சுடுகாடு இருக்கும், இந்த இங்கே ஒரு கோயில் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும். ஆக்சுவலாக இதை எப்படி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த சைடு சுடுகாடு இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. லைட்டாக பயமாக தான் இருக்குது. பார்த்திங்களா பக்கத்துலேயே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ நைட் இந்த சைடு வருவேன் நான் சத்தியம். இந்த சைடு ஆல்ரெடி வந்திருக்கேன், பகலில் வந்திருக்கேன். நைட்டு வருவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. திரும்ப கூட பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகிருக்கா என்னன்னு தெரியல. லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்ன யோசனைனா, அந்த இதை எப்படி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோயில் ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லை சுடுகாடு ஃபஸ்ட்டு வந்துச்சா? எது ஃபஸ்ட்டு வந்தாலுமே ஒரு இப்போ சுடுகாடு இருந்துருந்துச்சுன்னா கோயில் கட்ட யோசிச்சுருப்பாங்க, கோயில் இருந்திருந்தால் சுடுகாடு வர யோசிச்சுருந்துருப்பாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு புரியல. காய்ஸ் ஃபைனலி கடைசி ஆர்டர் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்ற கால்குலேஷன் பார்ப்போம். August 1. ஸோ கைஸ் டே 1 பார்த்தீங்கன்னா 783 தான் earn பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன 2-3 தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி. என்னென்ன தப்பு பண்ணுறேன்றதை அடுத்த vlogல சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.